ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அட்டகாசமான ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் கருப்பு கவுனி அரிசியும் ராகி மாவும் ரெண்டும் மிக்சிங்கில் ஒரு கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு ஒரு கப்பு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வேணுங்கிற அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு மாவு மிக்சிங் இருக்குல்ல அது. அப்புறம் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்தோடனே அதே கடாயில் நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற மாவை இன்னும் கொஞ்சம் கூட நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டா மாதிரி விட்டு நல்லா கலரிகிட்டே இருந்தேன். அதே நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டியை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாவு நல்லா வெந்து வரும்போது ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோங்க, அதுவும் கொஞ்சம் நெய்யை விட்டு திருப்பி கலர்றோம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது கருப்பட்டி தண்ணியை விட்டு நம்ம என்ன செஞ்சிடும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணோம், இல்லாட்டி கட்டி தட்டிடும். இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி மிச்சம் இருக்கிற நெய்யும் விட்டு ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் நேரம் கலரிலே நெய்னா அந்த நெய் பிரிஞ்சு வரும். ஹல்வா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.